நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ கிட்டக்கே இருக்குது. இதை பாருங்க, அவ்வளோதான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. ரேஷன் கடை இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளாட்ஸ்லாம் இப்போ கட்டி ஆக்குபைடாக இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஹலோ டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி நம்பர் 6 ப்ராப்பர்ட்டியாக பொன்மாரில் ஒரு பிளாட்டை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளட் எஃபெக்டட் கிடையாது. ரொம்பவே முக்கியமாக சொல்லணும். அது ஏன் நான் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து மாம்பாக்கம் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. அதே மாதிரி மேடவாக்கம் பார்த்தீங்கன்னா 9.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இங்கேருந்து நியர்பையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், இங்கே பார்க்கலாம் எக்கச்சக்கமான கடைங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது நியர்பையில். உங்களுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. அதே மாதிரி கேளம்பாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குது. நியர்பையில் வண்டர்லா வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இது. வீடியோஸ் நம்ம ஒரு குட்டி டைமில் சொன்னார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியூஸ் நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட ஹவுசிங் போர்டு தான். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000+ வீடுங்க இருக்குது. அது எல்லாமே ஆக்குபைடாக இருக்குது. மெயினாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ரொம்பவே டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த ஏரியா. ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் அம்யூனிட்டி காமிக்கிறேன் வாங்க. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் காலேஜ். இது ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். அரௌண்ட் ஒரு 500+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியிலேயே இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ்லாம் இருக்குது. நான் ஒரு ஃபெசிலிட்டியாக அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். வாங்க டைம் லேப்ஸை கண்டினியூ பண்ணலாம். டியூச் இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொன்மா ஜங்ஷனு. இங்கேருந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே நியர்பையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே லைவாக பார்க்கலாம். பஸ்ஸஸ் இருக்குது. இங்கேருந்தே நம்மளுக்கு மாம்பாக்கம் பஸ்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி கிளம்பாக்கம் பஸ்ஸஸ் இருக்குது. மேடவாக்கத்துக்கு பஸ்ஸஸ் இருக்குது. எக்கச்சக்கமான பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட் ரிலேட்டடில் லைக் வந்து ரேஷன் கடை இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நியர்பைலேயே ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னும் இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட்வுட் ஸ்கூலு. இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு பாயிண்ட்டே இந்த லேண்டுக்கு வரதுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிட்டதுக்கு இருக்குது. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸான ஸ்கூல். இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணி விட்டுட்ருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான ஸ்கூல் தான் இது. இங்கேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி எவ்வளோ கிட்டே இருக்குன்னு பாருங்கள். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸாக சொல்லலாம். ஒரு 200 மீட்டரில் தான், ஒரு 400 மீட்டரில் தான் இருக்கும் ஸ்கூல். நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்லேருந்து 400 மீட்டர் தான் இருக்கும். அவ்வளோ கிட்டக்கே இருக்குது. இதை பாருங்கள், அவ்வளோதான் நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துச்சு. டியூட்ஸ், நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன் ஐடி நம்பர் 6 ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்கே எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் நான் காமிச்சிருப்பேன். எல்லாமே உண்மை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் மெயினாக இன்றைக்கி ஏன் எடுக்க வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் வந்து 29 அக்டோபர் தான் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோந்தா புயல் வந்து கிராஸ் ஆகி போயிருக்கு. எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அஃபெக்டட் இல்லை அப்படின்னு நேரில் நான் காமிச்சிருக்கேன். அதை பாருங்கள், சுத்தமாக ஃப்ளட் இல்லை. நிறைய சென்னையில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அஃபெக்டடே இல்லை. நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். எவ்வளோ புயல் வந்தாலும் சரி, எவ்வளோ மழை வந்தாலும் சரி, தண்ணி போயிட்டே தான் இருக்க போகுது. அதே மாதிரி இடம் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்டுடலாம் வாங்க. ஓகேப்பா, இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுங்களேன். இந்த லேண்டு வந்து ஈஸ்ட் பேசிங் 35க்கு 50 1750 ஸ்கொயர் ஃபீட்டு. இதோட விலை வந்து 4700 4700. இந்த ரோடு வித்து வந்து 24 அடி ரோடு. இதுலேருந்து 100 அடி தள்ளின உடனே 100 அடியில் 50 அடி தள்ளினாலே பக்கத்துலேயே ஒரு பெரிய ரோடு, தார் ரோடு, அருமையான ரோடு. அங்கேருந்து பக்கத்தில் போனீங்கன்னா கண்டிகை டு பொன்மார் ரோடு, பஸ் ரோடு. அதில் பஸ்ஸு ஸ்டாப்பிங்கெல்லாம் இருக்குது. அது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது. நல்ல வசதியான இடம். தண்ணி வாட்டர் லெவல் வந்து 25 அடியிலலாம் தண்ணி கிடைக்கும். 100 அடி 150 அடி போட்டிங்கன்னா தண்ணி சூப்பர் தண்ணி. எந்த மழையிலையும் தண்ணி கட்டாமல் அருமையான இடம். அதுவும் சென்னையில் மேடவாக்கத்துலேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற இடம் தான். மேடவாக்கத்தில் ட்ரெயின் வசதிகள் எல்லாமே வந்துச்சு. இன்னும் 1 இயரில் இதோட இந்த இடமே க்ளோஸ் ஏரியாவே க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோ இதாக இருக்குது ஏரியா. நியூஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளாட்ஸ்லாம் இப்போ கட்டி ஆக்குபைடாக இருக்குது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நியர்பை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிருப்பேன். 1000 வீடுங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஐஓபியோட அந்த ஹவுசிங் போர்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி காலேஜஸ் காமிச்சிருப்பேன். எல்லாமே பார்த்திங்கன்னா நியர்பைலே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஃபீட் ரோடு. அப்படியே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி தள்ளி போனோம்னா ஒரு 40 ஃபீட் தார் ரோடு போட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். 4700 per ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. இதுவும் நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். டியூட்ஸ், உங்களுக்கு இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது லேண்ட் வேணும், இல்லை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே டியூட்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.